பணத்துக்கு போய் வருவேன் மாதே கண்ணிலந்தவர் ததைந்தை இங்கு உங்களோட அழைத்து செல்வதற்கு எதற்காக இந்த பிடிவாதம் பிடிக்க வேண்டும்? சாவித்திரி, எனது பெற்றோர்களோ கண்ணை இழந்தவர்கள். நாம் இருவரும் ஒரு விட்ட கண்டு போனாலும் மிருக உபாதை ஏற்பட்டாலும் ஏற்படும். அந்த பாவம் நம்மை சுமப்பிடுமா? தயவு செய்து அவர்களை காத்து கொண்டிரு. நான் காட்டிற்கு சென்று வேண்டிய அளவு காய்கறிகளை கிழங்குகளை எல்லாம் தங்களுடைய ராஜேந்திரை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு மனமில்லாமல் இல்லை. அவர்களை விட்டு பெறுவதற்கு எனக்கு மனமில்லைதான். ஆனாலும் என்ன செய்வது? காலத்தின் கோலத்திற்காக உங்களுடைய நான் பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களை விட்டு நான் பிரியக்கூடாது என்பதற்காக உங்களோடு வரப்போகிறேன். ஆனாலும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய தோல் சுமார் இருக்கின்றார்கள். நாம் காடு சென்று வருவேன். உங்களுடைய தாய் தந்தர்கள் இருவரையும் உங்களுடைய தோல் சுமாரி பார்த்துக் கொள்வார். ஏன் வாத வேண்டாம், வாருங்கள், இருவரும் போவோம். அதோ பாருங்கள், அந்த பட்ட மரங்களை எல்லாம் வெட்டி போடுங்கள். எல்லாவற்றையும் ஒன்றாக பொறுக்கி கட்டுக்கட்டாக கட்டி வைக்கிறேன். கடைசியாக காய்கறிகளை கொய்து கொண்டு எல்லோரும் இருவரும் சேர்ந்து சென்று வருவோம். சாவித்திரி, பரவாயில்லை, இறைவன் விட்டபடி நடக்கட்டும். எது நடந்தாலும் நடக்கட்டும். நாம் இருவரும் காட்டிற்கு சென்று வேண்டிய அளவு காய்கறிகளை பிரித்துக் கொண்டு வருவோம். காய்ந்து உலர்ந்து பொருட்கள் காணப்படுகிறது. அதை வெட்டி இழுத்தால் நன்றாக சுவாரித்து தெரியும். இதோ பெற்று புத்தி தத்தளிக்கிறது. நினைவு அடிக்கடி வாழி வருகிறது. ஏதேனும் நாம் பிழைப்பதாக தெரியவில்லை. கண்டே சாவித்திரி, தலைகளை வெட்டத்தானே போடுங்கள். எதை கட்டி இப்படி பயந்து ஓடி வருகிறீர்கள்? அது யார் இருக்கிறார்கள்? ஒருவர்கள் அந்த பட்ட மரங்களால் இருக்கிறது. சாவித்திரி, உனக்கு தெரியவில்லையா? வருகிறார் அதோ கண்மணி, கண்மணி.
எதற்காக இப்படி புலன் கலங்குகிறது, புத்தி தத்தளிக்கிறது, நினைவு அடிக்கடி மாறி வருகிறது. என் சமீபத்தில் சாவித்திரி எனக்கு பயமாக இருக்கிறது. நேற்றிருந்த இழந்த பெற்றோர்களை யாரு காப்பாற்றுவார்கள்? இங்கு நடக்கும் விவரங்களை எல்லாம் என் தாய்ந்தருக்கு தெரிவிப்பதற்கு யாரும் சாவித்திரி, நான் உன்னை ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையை எப்பொழுது காப்பாற்ற தவறியவனாகிவிட்டேனோ அப்பொழுதே நான் அசத்தியவனாகிவிட்டேன். அடே சத்தியவான், இதற்கு நாமானதை நாம் எடுத்தாய், உலகம் உன்னை நிந்திக்குவதா? ஒரு பசு கூட்டத்தின் மத்தியில் ஒரு இளங்கன்றை செலுத்தினார். கன்று மட்டும் தாயை நோக்கி செல்வதில்லை, தாயும் கன்றை நோக்கி செல்வது போல் நாங்கள் பூர்வத்தில் செய்த பாவம் எங்களை சுற்றி சுற்றி வருகிறதப்பா. சாவித்ரி, உங்கள் மூர்த்தி மகாதேவா, எதற்காடி மாணவ சிறுமத்தாய்? அந்தவா, கொண்ட மனைவியை விட்டு ஆசிக்கிரம் புகுந்தேனா, கூலியை குறைத்தேனா, உரைமரக்காலிட்டேனா, அந்நியர் பொருளை அபகரித்தேனா, இன்னும் தெய்வத்திற்கு அடுக்காத காரியத்தை செய்தேனா? எதற்கடா எதற்கடா இந்த கஷ்டம்? முறைவா நான் அருகே இருக்கவரை இப்படி அழலாமா? மன்னவனே அழலாமா? கண்ணீரே விழலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, இருக்க வேண்டாம். நான் உங்களுடைய எங்கு வந்தாலும் வந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. இதற்காக மனம் கலங்க வேண்டும், இதற்காக இப்படி அழுது புலம்ப வேண்டும். நான் உங்கள் அருகில் இருக்கும்போது எனக்காக இப்படி கலங்க வேண்டும். பாடி வேண்டாம், எனக்காக இப்படி சொல்ல வேண்டும். அப்படி எல்லாம் தெரிவிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுது? நான் நடக்கிறதா? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் ஒரே ஒரு கவலைதான். என்ன கவலை என்று சொல்லட்டுமா? இழந்த தாய் தந்தையை விட்டு பிரிகிறேன் என்ற கவலை இல்லை, கவலை இல்லை. தானகத்தில் நான் இல்லாத சமயம் பார்த்து என் அத்தையே கவர்ந்தான். அந்த சதான கதையது
இல்லை கவலை இல்லை இல்லை மாதவங்கள் பல புரிந்து என்னை மாதவங்கள் பல புரிந்து பகிர்ந்து பெற்ற என் மாதாவை வளைக்க வேணான் கவலை இல்லை கவலை இல்லை கவலை இல்லை. அப்ப என்னதான் கவலை என்று கேட்கிறாயா கண்ணே சாவித்திரி? புண்ணியம் தேன் புவியில் என்னாயும் காலம் ஒரு வருடம் என புகழை கேட்டும் குருவி போன்ற வண்ணம் என்னை மறந்த வாழ்க்கைக்காக வாய்த்ததோடு வனமுருகி வாழ போரே அகமுருகி வாழ போரே அது அடக்கிறது என்று சொன்னீர்களே அவள் ஆண்டு போகிறதா? வந்து போகிறது தண்ணீர் தாகம் இருக்கிறதப்பா. ஐயா ஐயா இந்த மனத்திலே தண்ணீருக்கு எங்கே செலவிட்டு தெரியவில்லை என்றாலும் கூட அதோ அந்த பாலில் விட சற்று அமர்ந்திருங்க. எங்கேயாவது ஓடோடி சென்று தண்ணீரோடு வருகிறேன். அவன் மனைவி அருகில் இருக்கும் வரை நெருக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்து அவனுக்கு நாவரட்சி ஏற்படுத்தி தண்ணீருக்காக அவள் மனைவியை தனிமையாக பிரித்து அவன் உயிரை பிடித்து விட்டேன். ஒருவேளை தன் கணவன் உயிரை பிடித்தது யார் என்பதை அவள் தெரிந்து கொண்டாலும் ஆச்சரியமில்லை. சீக்கிரமாக அவன் உயிரை எடுத்துக்கொண்டு எம்மப்பட்டு போய் மறைவதுதான் நல்லது. சீக்கிரமாக
இருக்கிறது. தண்ணீர் வேண்டும் என்று சொன்னதால் உங்களை இந்த பாலில் அமர்த்தி விட்டு ஓடினே தண்ணீர் கொண்டு வருவதற்கு. அதற்குள் இப்படி என்னை தள்ளநிலையாக விட்டுவிட்டு போய்விட்டீர்களே சுவாமி. கைவிழித்து பார்க்க மாட்டீர்களா? சாவித்திரி என்னை ஒரு வார்த்தை அழைக்க மாட்டீர்களா? மஞ்ச குங்கு தெரிவித்தபடி 48 தினங்கள் கௌரி விரதம் இருந்தேன் அம்மா. கௌரி விரதம் இருந்தேன் அம்மா. எதற்காக? என் கணவனுடைய காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே அம்மா. ஆனால் என்னை ஏமாற்றி விட்டாயே, என்னை ஏமாற்றி விட்டாயே. என் தலையில் மண்ணலை போட்டு விட்டு போய்விட்டீர்களே சுவாமி. நான் சொல் மாற்றி எந்த நானே வருகிறார். அதோ விதவை வரையிலே தகனம் பார்த்து ஒதுக்கி வைப்பார்களே ஆண்டவா, ஒதுக்கி வைப்பார்களே. பொட்டிலிருந்து பூ இழந்து மஞ்சள் குங்குமம் இழந்து இந்த பாவி இந்த பூலகத்தில் எப்படி வாழ கண்ணிழந்த தாயந்தரை பார்ப்பேனா? உங்கள் உயிரை எடுத்து சென்று என்னவென்று எனக்கு சொல்வீர்களா? ஆண்டவா, நான் நிச்சய பதிவதை என்பது உண்மையானால் என் கணவனை கவர்ந்தவரின் கண்முன்னே தோன்ற வேண்டும் அம்மா. என் கண்முன்னே தோன்ற வேண்டும். திவ்ய பொருள் சொல்லியா, திவ்ய பொருள் சொல்லியா, திவ்ய பொருள் சொல்லியா. சென்னித்தை தருமனின் பேர், சென்னித்தை தருமனின் பேர். இவன் உயிர் பற்றினன் பார், இவன் உயிர் பற்றினன் பார். எதிர் ஒழிவது விடி சரியில எட்டீடு நீ, எதிர் ஒழிவது விடி சரியில எட்டீடு நீ. அயன் எழுதிய தின முடிவிட கிட்டுவது, அயன் எழுதிய தின முடிவிட கிட்டுவது. பொய்யாது நான் முடிந்தேன், பொய்யாது நான் முடிந்தேன். வையாது உயிர்க்க வந்தேன், வையாது உயிர்க்க வந்தேன். விடக்கூடாது. அவர் எங்கு சென்றாலும் விடக்கூடாது. அந்த யம பட்டினமே சென்றாலும் கூட அவர் பின்தொடர்ந்து சென்று நிச்சயமாக என் கணவனை நான் வாங்கி வருவேன். ஏ அகாயவாணி பூமாதேவி தாயே, நான் திரும்பி வருவான். இந்த உலகಕ್ಕೆ எந்த விதமான தீங்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அம்மா தாயே. சரணம் அம்மா, முக்காலும் சரணம் அம்மா. நாயில் திட்டிடும் அண்ணாடியே
நாயும் திடீரும் அண்ணாலிலே உன்னை கொண்டு போவேனே தெரிவாளேனே இதை கேளாய் நீ நாயும் திடீரும் அண்ணாலிலே உன்னை கொண்டு போவேனே தெரிவாளேனே இதை கேளாய் நீ மண்ணெல்லாம் பெற்றோம் உன்னிடத்தாலே காய்கறி சொல்ல காட்டில் பெண்ணோடு வந்தார் காட்டியார் முதியோர் தலை காக்க ஒருவரில்லை கத்தருடைய எல்லோருக்கும் காவல் செய்ய கத்தருடைய எல்லோருக்கும் காவல் செய்ய சுடர்வட்டம் அது சிவனிட்டும் சுடர்வட்டம் அது சிவனிட்டும் கத்தருடைய எல்லோருக்கும் காவல் செய்ய மாங்கல்யமில்லா மாதர்கள் வந்தார் வாயிலே கண்டோம் பாவத்தூர பெற்றார் பதி போய் உயிர் வாழ்ந்தது பாயிலாவது என்றோ அசைத திவீனை கல்லளவோ அசைத திவீனை கல்லளவோ கையிலே என்னுடைய தீவாது செய்வதாலாது உயிர் நீளாது அசைத திவீனை கல்லளவோ சுவாமி பிள்ளை உன் கணவன் ஆயுள் இந்த உலகத்தில் முடிந்து விட்டது அவனை பிடித்து விட்டேன் உன் ஆயுள் இன்னும் மீதம் இருக்கிறது அது எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் பிடிக்க முடியும் ஆகையினால் யார் யார் உயிர் ஆயுள் முடிகிறதோ அதை பிடிப்பது என் கடமை அம்மா என் உருவமே இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அந்த பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய் ஆகையினால் தான் உனக்கு நான் தான் உன் கணவனை பிடித்தேன் என்று உனக்கு இவ்வளவு தூரம் புத்திமதியை நேராக நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தர்மராஜனை பார்த்து விட்டோம் என்பதற்காக கணவன் உயிரை வாங்கி விடலாம் என்று ஏதாவது மனதிலே எண்ணி என் பின்னாடி வராதே சீக்கிரமாக சென்று இறந்து போன உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்வாய் போ ஒருவத்தை கண்ணில் காட்டி விட்டார் என்ற சந்தோஷத்தில் ஓடி வந்தேன் அவரை பின்தொடர்ந்து ஆனால் என்ன தெரிவிக்கின்றார் ஒரு கணவனுக்கு உண்டான ஈமச்சடங்கு செய்ய சொல்லிவிட்டு உடனே சென்று விட்டாள் எங்கு செல்லப் போகிறார் எங்கு சென்றாலும் அன்னவரை விடக்கூடாது அவரை பின்தொடர்ந்து சென்று நிச்சயமாக என் கணவனை வாங்கியே வருவேன் அந்த பெண்மணிக்கு புத்திமதியை சொல்லிவிட்டேன் அவள் கணவனை எடுத்து ஈமச் செயல் செய்வதற்காக சென்று விட்டால் போல் இருக்கிறது சீக்கிரமாக சென்று விடுவோம் இது என்னால் ஆகுமா இது என்னால் ஆகுமா இது வேலையில் வாசலையாடுவதே ஆயுள்மே முடிவதினாலே ஆணையமே இடலாமா யார் என்ன செய்யலாம் யார் என்ன செய்யலாம் இது வேலையில் வாதுரையாடுவதே இது வேலையில் வாதுரையாடுவதே பெண்ணே இந்த உலகத்தில் நான் தான் எல்லோருக்கும் யமன் எனக்கு ஒரு யமன் கிடையாது ஆகையினால் இதை பார்த்தால் உங்களுக்கு பாவமாக இல்லையா ஒரு பெண்ணானவள் தன் கணவனிலிருந்து பொட்டிலிருந்து பூவிலிருந்து மஞ்சள் குங்குமம் இழந்து இந்த வீதியிலே நடந்து வந்தால் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று உங்களுக்கு தெரிய வராது அதோ விதவை வருகிறார் அதோ விதவை வந்து சகலம் பார்த்து என்னை எல்லை நகையாடுவார்கள் ஐயா வெளியிலே வீதியில் இந்த பாடி செல்ல முடியுமா அதற்காக நான் கேட்கின்றேன் உங்களிடத்தில் பொண்ணை கேட்டேனா பொருளை கேட்டேனா என் கணவன் உழைத்தாரே சுவாமி கேட்கின்றேன் பெண்ணே எம தர்மராஜன் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டு அப்படி தர்மராஜன் என்ற பெயரை ஈசனுக்கு கொடுத்திருந்தாலும் கருணை என்பது என்னிடத்திலே கிடையாது ஆகையினாலே என்னுடைய கடமையைத்தான் நான் செய்திருக்கிறேன் உயிரை எடுப்பதற்கு மட்டும் என் கடமையை தவிர கொடுப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்லையம்மா படிச்சு படிச்சு சொல்லிட்டே இருக்கேன் மறுபடியும் நீ வந்துகிட்டே இருக்கியே ஆகையினாலே எவன்கிட்ட போன உயிர் திரும்பாது இது உனக்கு புரியவில்லை ஆகையினாலே நீ சீக்கிரமாக சென்று ஏதாவது உன் கணவனை செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் வேண்டுமானால் என்னையே
நீ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உனக்காக ஏதாவது உன் கணவன் உயிரை விடுத்து உனக்கு தேவை என்றால் கேள், அதை கொடுத்து விட்டு செல்கின்றேன். ஆனால் உன் கணவன் உயிர் மட்டும் நிச்சயமாக கேட்கக்கூடாது, கேட்டாலும் அது கிடைக்காது. சுவாமி, ஏதாவது என்னிடத்தில் வரம் கேள் என்று சொல்லி. ஆமா, ஏதாவது வரம் கேள் தருகிறேன், அந்த உரிமை எனக்கு உண்டு. அதை பெற்று இதற்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்வார். அப்படி என்றால் என்னுடைய மாமியார் மாமனார் காட்டிலே கண்கள் இருந்து துணைக்கு ஆளுந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இருவரும் இழந்த கண்களை மீட்டு தாருங்கள் சுவாமி. வேடிக்கையா பெண்மணியாக்கிய ஏமா, இந்த உலகத்தை நான் உலகத்தை சுற்றுகின்ற பொழுது மாமன் மாமியாருக்கு சீக்கிரமாக கண்ணொளி இழந்து அவர்கள் இறந்து விட மாட்டார்கள் என்று பெண்களுக்கே பெண்கள் எதிரியாக வாழக்கூடிய இந்த காலத்தில் கணவன் உயிரை கொடு என்று கேட்டாயே, அதற்காக நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வரத்து கேளு என்றால் உன் மாமன் மாமியாருக்கு கேட்கிறார். நல்ல பெண்மணிதான், யாருக்கு கொடுத்தால் என்ன, அந்த வரம் உனக்குத்தான் கொடுக்கின்றேன். உன் கண்ணொளி இருந்த மாமன் மாமியாருக்கு கண்ணொளியை அப்படியே தந்தேன், அப்படியே தந்தேன் அண்டாது என்னை நீயே, அப்படியே தந்தேன், அப்படியே தந்தேன் அண்டாது. எப்படி நம்முடைய வழிக்கு வந்துவிட்டார் நினைக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு வரமாக கேட்டு அவர்களுக்கு எப்படியாவது என் கடவுளை வாங்கி வர வேண்டும். பூமில்லை பொட்டுமில்லை பொன்னகை இல்லை, ஒரு வரத்தை கொடுத்து விட்டேன், இனி அவன் வரமாட்டார். சீக்கிரமாக சென்று விடுவோம். எண்ணுவதேனோ இசைவது நானே, எண்ணுவதேனோ இசைவது நானே, பிடித்தவராது வீணே எழுவாது, பிடித்தவராது வீணே எழுவாது. பெண்ணே, வரம் கேட்டாய் கொடுத்தேன், மறுபடியும் இதற்காக வந்திருக்கிறார். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னை மாமியார் மாமனாருக்கு கண்களை கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? உண்மைதான். ஆனாலும் கூட கதையேது மகனா, நாடு நகரங்கள் எழுந்துவிட்டு புசிப்பதற்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறார்கள். காட்டிலே நிற்கிறே என்று கொண்டிருக்கிறார்களே, வாழ்வதற்கென்று வாழ்வாதாரம் வேண்டாமா? இழந்த நாடு நகரங்களை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதையும் மாமன் மாமியாருக்காக கேட்கிறார். கடைசியாக உனக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். இன்னும் ஒருவரும் என்னால் கொடுக்க இயலும். அந்த வரத்தை உனக்காக பெற்று இந்த பூலகத்திலே இனி வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு கடைசியாக மூன்றாவது வரமாக ஒரே ஒரு வரம் கேள். நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும். மூன்றாவது வரமாக ஒரே ஒரு வரம் கேளுமா. அப்படியா சுவாமி, இந்த வரத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக உங்களை பின்தொடர்ந்து வரவே மாட்டேன். ரொம்ப நல்லது, சந்தோஷம். கேள். கேட்ட உடனே நான் கொடுத்து விட்டு சென்று விடுகிறேன். அப்படியா? பரமனேவில் நன்மை தீமை பதிவு கொண்டவா, பாததோல தந்ததனின் மீது கொண்டவா, பரமனேவில் நன்மை தீமை பதிவு கொண்டவா, பாததோல தந்ததனின் மீது கொண்டவா, பாலனன்று நந்தனிக்கு ஆவலாகினேன், பாலனன்று நந்தனிக்கு ஆவலாகினேன், பரவீர வரமதை தந்தனை மீறே. சுவாமி, எனக்கு ஒரு புத்தக சதகத்தை கொடுத்து விட்டால் நான் ஓடோடி சென்று விடுவேன். இதையாவது உனக்காக கேட்கிறாய்.
அப்படியே தந்தேன் அந்தார என்னையே அப்படியே தந்தேன் அந்தார ஈஸ்வரா, லகாலம் பரமேஸ்வரா, இது என்ன, இது சோதனை? இந்த யமதர்மனுக்கு புத்தி மதிமேகி விட்டதா என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒவ்வொரு வரமாக கொடுத்த அந்த யமதர்மன் கடைசியாக குழந்தை வர வேண்டும் என்று சொன்னவுடனே அந்த குழந்தை வரத்தை எனக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார். இந்த புலகத்தில் மக்கள் என்ன நினைப்பார்கள்? கணவன் உயிரோடு இந்த குழந்தைக்கு யார் அப்பா என்று கேட்டால் எப்படி பதிலளிப்பேன்? போவோம் அந்த எமப்பட்டினம். மூன்று வரம் அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டேன். இனிமே வரமாட்டார். சென்று வரைந்து விடுவோம். இத்தனை வரை கொடுத்த பிறகும் எங்கே நீ வந்தாய்? இன்னமும் என்னை தொடர்ந்து எங்கே நீ வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? இன்னமும் என்னை தொடர்ந்து எங்கே நீ வந்தாய்? சத்தனை வீரமாகவே குத்தி உனக்கு சொல்லி எங்கே நீ வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? எங்கே வந்தாய்? நான் எங்கு வந்தேன்? என் நானே தெரியும். நான் எங்கு வந்தேன்? நான் எங்கு வந்தேன்? என் நானே தெரியும். நான் எங்கு வந்தேன்? நான் எங்கு வந்தேன்? பைகனெழுதிய படித்தவராது மாறினில் நான் பிடித்த பிராணன் வீடாது இங்கு வருந்தினி பாவமும் ஏது என் உருவம் கண்டாமல் கெட்டிகளமாகி போது எங்கினி வந்தால் எங்கினி வந்தால் எங்கினி வந்தால். சுவாமி, உங்களை பின்தொடர்ந்து வந்தேன் என்று உங்கள் 3 வரம் கேட்டார். கொடுத்தல்ல? ஆமா. இனிமே கோபம் வந்துடும் எனக்கு. எதற்காக மறுபடியும் இதுவரை பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்? கோபம் வந்து விடுமா? கோபம் வந்து விடுமா? எதுக்குமா மறுபடியும் வர்ற? வர கேட்ட கொடுத்தல்ல? கொடுத்த வரத்திலே எனக்கு சந்தேகம். ஓஹோ, எம்ம கொடுத்த வரத்திலே உனக்கு சந்தேகமா? ஆமா. அதற்கு தான் வந்தாயா? உண்மைதான். என்ன சந்தேகம் கேள், உனக்கு தீர்த்து வைக்கிறேன் சந்தேகத்தை தான். என் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். ஒன்றுதானே? அறுக்க சுரப்பது எது? அறுக்கறுக்க சுரப்பது பாலை வகை, பணம்பாலை, தென்னம்பாலை, மொத்தத்தில் பூம்பாலை வகை சார்ந்தது. அறுக்க அறுக்க சுரப்பது பூம்பாலை வகைகளை சார்ந்தது. ஆமா. இறைக்க சுரப்பது எது? இறைக்க அறுக்க சுரப்பது மணல் கேணி. இறைத்துக் கொண்டே இருந்தால் சுரந்து கொண்டே இருக்கும். கறக்க சுரப்பது? கலக்க கறக்க சுரப்பது பசுவின் பால். சுவாமி, அறுக்க சுரப்பது தென்னம்பாலை, இறைக்க சுரப்பது மணற்கேணி, கறக்க சுரப்பது பசுவின் பால். உண்மைதான். ஒரே ஒரு சந்தேகம். மறுபடியுமா? கேட்டா கோபப்படக்கூடாது. கோபப்படுறவள் கேட்பியா? நான் கேட்பதிலே உங்களுக்கு கோபம் வந்துவிடும். என்ன இப்படி வார்த்தை கேட்டு விட்டாய் சாவித்திரி என்று கேட்க கூடாது. என்ன கேட்க போகிறாய்? இந்த இடத்தில் நீங்கள் எனக்கு அப்பா, நான் உங்களுடைய மகள் அல்லவா? எனக்கு சந்தேகத்தை தீர்த்து வைப்பது உங்களுடைய கடமை. சொல்வாய். சுகிக்க சிறப்பது என்ன? சுகிக்க சிறப்பது சிற்றின்பம். இந்த உலகத்திலே காமத்து பால். அதனால் கிடைக்கக்கூடிய பொருள். ஆணும் பெண்ணும் பருவமடைந்த வயதிலே அவர்கள் சம்மதத்தோடு ஒன்று சேர்ந்து அதன் விளைவாக அடையாளமாக எடுக்கக்கூடியது குழந்தை செல்வம். சுவாமி, அதான் நீ கேட்ட கேள்வி. சுகிக்க சிறப்பது சிற்றின்பம். சிற்றின்பத்தால் கிடைக்கக்கூடிய பொருள் குழந்தை அல்லவா? உண்மைதான். உண்மைதானே? ஆமா. நான் குழந்தை வரத்தை கேட்டல. ஆமா. நீங்க எனக்கு கொடுத்தீல்ல. இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? என்னை குடம் தண்ணீரை விட்டு பார்த்தேன். இன்னும் நீ பூலக போலியா வேஷத்தை கட்டிட்டு இங்கே குத்திருக்கியா? இல்ல, காசு வாங்கி வந்திருக்கேன். புருஷன் உசுரை புடிச்சு வச்சுக்கிட்டு புள்ள வர கொடுத்தா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆடாத. ஊர்ல பஞ்சாயத்துல கொடுங்க. ஆடா, ரொம்ப ஆட்டாத. அதாவது பிடித்து விடுவேன் என்று சொன்னேன், பிடித்தே விடுவேன். இதுக்கு காரணமே நீதான். அவள் கணவனுக்கு அற்ப ஆயுசுன்னு தெரிஞ்சும் உன்னை வணங்கும் போது தீர்க்க சுமங்கலிபவான்னு வாழ்த்தினீங்க. அது எப்படி? தீர்க்க சுமங்கலிபவா என்று வாழ்த்தி விட்டு நான் மாட்டினேன். புள்ள வர கொடுத்துட்டு நீ மாட்டின. அவளுடைய பதிவிழா மகிமையை
இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நானும் உன்னோடு சேர்ந்து ஆடிய நாடகம் தான். பெண்ணே, உன் கணவன் சத்தியவானை இதோ அழைக்கின்றேன். சத்தியவான், உன் ஆயுளை இரண்டாக பிரித்து அதில் பாதி அவருக்கு கொடுத்து எழுப்புகின்றேன். வாழுகின்ற வரையில் சந்தோஷமாக வாழ்ந்து சொர்க்கத்தை வந்து அடையுங்கள் என்று வாழ்த்தி நான் வாழ்த்தி செல்கின்றேன். உன் பதிவில்லா மகிமையை சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லிவிட்டு நீங்க சீக்கிரமாக கற்பமங்கை மாதர் பெருமை, கற்பமங்கை மாதர் பெருமை, கற்பமங்கை மாதர் பெருமை, காலமிகு பெண்கள் உள்ள கட்டில் அருமை, கற்பமங்கை மாதர் பெருமை. காலையே தானமுகை வா, காலையே தானமுகை வா, தொட்டு தொட்டு தனி கட்டி நோய் விட துடிப்பா, கற்பமங்கை மாதர் பெருமை, மாதர் பெருமை, மாதர் பெருமை. இதோடு சத்தியவான் சாஸ்திரி நாடகம் நிறைவுற்றது. எங்கள் நாடகத்தை இதுவரும் கண்டுகளித்த ரசிகர்களுக்கு எங்களுடைய விஜயகுமார் அவருடைய கலைக்குழு சார்பாக நன்றி என்று வழங்கித் தருகிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிமொழி அமைத்துக் கொடுத்த KJ பாலன் அவர்களுக்கும் எங்களுடைய விஜயகுமார் அவருடைய கலைக்குழு சார்பாக நன்றிகளை வழங்கித் தருகிறோம். சிறந்த முறையில் எங்களுக்கு இதுவரை யூடியூப் சேனல் எடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.